ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். உங்களுக்கு புரியுதா? ஒரு நெகட்டிவ் போலரைசேஷனா இருந்தாலுமே அந்த நெகட்டிவ் போலரைசேஷன்லயும் ஒரு பாசிட்டிவா எடுத்து டப்புன்னு போய் வளர்ந்துட்டாரு. ஆமா, அப்படிதான் அவரை போய் சேர்ந்து இது வரைக்கும் அப்படிதான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்காரு. ஆனா இது வரைக்கும் சீமான் பண்ண அரசியல் இந்த மாதிரி அரசியல், அதாவது கொள்கை சார்ந்த அரசியல். இப்ப அவர் பண்ணிட்டு இருக்க அரசியல் ஒரு சோசியல் இன்ஜினியரிங்க கையில எடுத்திருக்காரு. அதுதான் அவர் என்னன்னா கன்சால்டேஷன் என்ன பண்ண பாக்குறாரு அப்படின்னா, அந்த அருந்ததியர் உள்ளூர் ஒதுக்கீடை எடுத்து அந்த பறையர்களையும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் இடஒதுக்கீடுல அவங்களுக்கு உரிய இடங்கள் போய் சேர மாட்டேங்குன்றத ஹைலைட் பண்ணி கொண்டு வர்றாரு. இந்த தேர்தல்ல அதுதான் அவர் முக்கிய பிரச்சனையா வைக்க போறாரு. அவர் விஜய்க்கு செக் பாயிண்ட் அந்த இடத்துல தான் வைக்கிறாரு. இந்த விஷயத்துல பல்லர்களையும் ஒன்றிணைக்க பாக்குறாரு, ஆதிக்குடிகளை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு பாக்குறாரு இல்லையா? ஆமா, நிச்சயமா. சோ அவரு இப்ப பாருங்க, அவரு கட்சியில இருந்து விலகி போறாருங்கிறதெல்லாம் ஒரு செய்தியாகுது. இது நீங்க அமமுகல இருந்தோ இல்ல திருமாவளவன் கட்சியில இருந்தோ திமுகல இருந்தோ இல்ல அதிமுகல இருந்தோ பாஜகல இருந்தோ யாராவது விலகி இந்த அடிமட்ட தொண்டர்கள் விலகி போனா நியூஸ் எடுத்து டிபேட் பண்ணுவாங்களா யாராவது டிவில? பண்ண மாட்டாங்க. ஆனா டாக்டர் கிருஷ்ணசுவாமி இருக்கிறாரு, தேவேந்திர குல வேளாளர், அவங்கள கட்டமைக்கிறதுக்கு அவங்கள தாண்டி இவர் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த காஸ்ட் இது சிங்க்ரனைசேஷன் சீமானுக்கு வரும்னு பாக்குறீங்களா? இல்ல, தென்காசியில கிருஷ்ணசாமி அவர்களையே நாம் தமிழர் கட்சியின் சின்ன கீழே தள்ளிருச்சு. அவங்க 1-to-1 ஃபேஸ் பண்ணும்போதே அந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்காக கட்சி வச்சிருக்கிற புதிய தமிழகம் கட்சி வச்சிருக்கிற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை தென்காசி தொகுதியிலேயே ஓட்டை நாம் தமிழர் கட்சி தாண்டி போயிருச்சு. அதனால அந்த கட்சி சோல் அத்தாரிட்டி ஆஃப் தேவேந்திர குல வேளாளர்கள் நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஓட்டும் கிடையாது, செல்வாக்கு குறைஞ்சிட்டு தான் வருது. அவருக்கு ஒரு காலத்துல வீரியமா அவர் செயல்பட்டாரு. இப்போ திராவிட கட்சிகள் கூட மாறி மாறி ஜான் பாண்டியன் கொஞ்சம் வீரியமா செயல்படுறாரு. பட் இருந்தாலும் சீமான் அளவுக்கு அந்த ஒரு கவரேஜ் இல்ல, அந்த அளவுக்கு ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் இல்ல அவங்களுக்கு. ஆமா, நிச்சயமாக. ஏன்னா இவர் எப்படி கட்டமைச்சு நீங்க பாத்தீங்களா? இப்போ அவர் அந்த முதல்ல அந்த 2 பெரிய பேச்சாளர்கள் அவர்கிட்ட இருந்து போகும்போது அவருக்கு மீடியா அவர் கட்சியே உடைஞ்சிருச்சு, பிளந்துருச்சுன்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த விஷயத்துல பாடம் கட்ட சீமான் அவர்கள் தான் இனிமே கட்சியில அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு யாரையும் ஒரு லைம்லைட் கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்ச காரணமே அதான். அப்படி கொண்டு வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, கட்சி பிளவுங்கிற ஒரு பேச்சு வந்துடும். இப்ப யாரு போனாலும் கட்சியில இருந்து கொஞ்சம் பேர் விலகுனாங்க, யாரோ ஒரு நிர்வாகி விலகுனாங்கிற ஒரு கட்டத்துலதான் போய் முடியுமே தவிர, ஒரு பெரிய தலைவர் போயிட்டாரு, பாதி ஓட்டு போயிருச்சு, அந்த மாதிரி எல்லாம் யாருமே பேசவே முடியாது. அப்படி நீங்க கடந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்குல்ல, ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுல, அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி எடுத்த வாக்கு விழுக்காடு தமிழ்நாடு முழுக்க 1.1 விழுக்காடு தான். சரியா? அது அப்படிதான் என்ன அர்த்தம்? நீங்க உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்கும்? அந்த ஏரியால இருக்க லோக்கல் செல்வாக்கு வச்சுதான் வாக்கு வரும். அந்த இடத்துல கொள்கையோ கட்சி தலைவரோ அந்த மாதிரி கூட்டணிகளோ முடிவு செய்யாது. அந்த தெருவுல அந்த வார்டுல யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்கதான் அவங்களுக்கு வாக்கு போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற லோக்கல் நாம் தமிழர் கட்சியில இருக்கிற லோக்கல் நிர்வாகிகள்னால ரொம்ப எல்லாம் வாக்கு கொண்டு வர முடியல. அப்போ ஆனா சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் வாக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருச்சுன்னா யாருக்காக விழுது வாக்கு? உங்களுக்கு புரியுதா? அந்த இடத்துல நீங்க வித்தியாசத்தை உணரணும். அதனால கட்சியில இருந்து கீழே எவ்வளவு கசிவு இருந்தாலும் அந்த கசிவுனால நிறைய வாக்குகள் போகாது வெளியே. அது இந்த ஊடகங்கள் கட்டமைக்கும். ஏன்னா கட்டமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு. அதிமுக எப்பவுமே சீமானை சீண்டாது. ஏன்னா சீமான் எப்படியாவது வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதிமுக இருக்கு. சரியா? ஆனா இவரு உறுதியா இருக்காரு. ஆனா திமுக சீண்டிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா அந்த கட்சி வீழும் போதெல்லாம் சீண்டும். எப்படி அதான் நான் சொல்றேன், திரைமறைவுல தான் சீண்டுவாங்க. இவங்கள நிர்வாகிகளை இழுக்கிறது, அவங்க மத்தவங்களை காசு கொடுத்து இந்த மாதிரி பண்றது வேற. அதான் நெகட்டிவ் சைட்ல திரைமறைவுல எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அதே மாதிரி நான் ஒத்துப்பேன். சீமான விமர்சனம் செய்யற அளவுக்கு யூடியூப் வேற எங்கேயுமே கிடையாது. யாரையுமே அந்த அளவுக்கு அவரை திரைமறைவுல அசிங்கப்படுத்துறதை விட உண்மையாவே ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு. அது யார் பண்ணாலும் சரி, கொள்கை ரீதியா நம்ம ஃபைட் பண்ணலாம் இல்லையா? அதை விட்டுட்டு ரொம்ப யூடியூப் நிறைய சேனல்ஸ், எக்கச்சக்க சேனல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நான் அதை அப்படியே அதெல்லாம் நான் அன்சப்ஸ்கிரைபே பண்ணிட்டேன். என்னப்பா இப்படி பேசுறீங்க, இப்படி அசிங்கமா பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்பதான் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சீமான் பேசுறது தவறு இல்லை அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணும். நான் ஒரு நடுநிலைமையில இருந்து பாக்குறேன். என்னோட சீமானோட கொள்கைகள்ல எனக்கு நிறைய உடன்பாடே கிடையாது.
பட் இருந்தாலும் அவரு போராடுறாரு, தனியா போராடுறாரு. அதுக்கு இருக்கிற மரியாதையை நம்ம கொடுக்கலாம். பட் பட் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சாரி. சீமான் அவர்கள் மறுபடியும் நீங்க சொல்றீங்களா தனியா நின்னு போராடுறதுக்கு காரணமும் அவரு சொல்றாரு. நீங்க வந்து எல்லா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொடுத்ததே இந்த 2 பேரும் திராவிட கட்சிகள் தான் எல்லாருக்குமே. அதாவது வழக்கொள்ளையில ஆரம்பிச்சு, ஊழல்ல ஆரம்பிச்சு, நாசகார திட்டங்கள்ல ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி நில ஆக்கிரமிப்பு, ரியல் எஸ்டேட்ல பிரச்சனை, இது எல்லாத்தையுமே கொடுக்கறது இந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் தான். அப்ப அந்த திராவிட கட்சிகளுக்குள்ள கூட்டு வச்சு நான் எப்படி வந்து இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் மாத்த முடியும்னு அவர் கேட்கிறாரு. இது நியாயமான விஷயம். உங்களுக்கு கூட நியாயம் படலையா இது? நீங்க அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு பிரைமரி ஃபோர்ஸா வளர்ந்துகிட்டு இருக்கிற நாளாகும். அது வந்து நம்ம முன்னாடி ஏன் வந்து சீக்கிரமா வளர்ந்தாங்க அப்படின்னா, அந்த காலத்துல இந்த அளவுக்கு ஒரு உடனே இன்னைக்கு சொன்னா உடனே இன்னைக்கு நியூஸோட வேல்யூ எவ்வளவு? 24 ஹவர்ஸ் தான் ஒரு நியூஸோட வேல்யூ. ஆமா. அதுக்கு மேல அந்த விஷயத்த மறந்துடுறாங்க. சரியா? அதை இன்னொரு விஷயத்த வச்சு டைவர்ட் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா கொண்டு போயிடுறாங்க. அப்ப அப்படி இல்ல. நியூஸ் பேப்பர்ல வரும், டீ கடையில உட்காந்து பேசுவாங்க. அங்க வந்து நீங்க பாத்திருக்கீங்களா, அந்த சில பொட்டி கடையில எல்லாம் முன்னாடி ஒரு பேப்பர் தொங்கும்ல, அந்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு பேப்பர் மட்டும் தொங்கும். 1 வீக் மேல ஓடலையே. அதுக்கு மேல ஏன்னா வந்து கண்டினியூஸா டெத் வந்துகிட்டே இருந்ததுனால இருந்துச்சே தவிர, அதுக்கப்புறம் தானே வந்த எலெக்ஷன்லயே வந்து திமுக எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி. இதே வந்து பழைய காலத்துல இருந்தா அப்படி ஜெயிச்சிருக்க முடியுமா? ஏன்னா மறக்கடிச்சிடுறாங்க மக்களை. நியூஸ் அதாவது வந்து என்ன சொல்றது, ஒரு 100 இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள வரும்போது பழைய இன்ஃபர்மேஷனே அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சது தானே அப்படின்ற மாதிரி போயிடும். உயிர்கள் போச்சுன்றத கூட மறந்துடுறோம். சொல்லுங்க. ஆமா, ஒரு இப்ப பாத்துக்க கள்ளச்சாராய சாவை பத்தி இப்ப யாராவது நம்ம யோசிக்கிறோமா? அதே மாதிரி செந்தில் பாலாஜி மேட்டர்ல வந்து ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட போறாங்க அக்டோபர் 22ஆம் தேதி ஒரு செய்தி இருந்தது. இப்ப யாராவது அவர் இன்னும் வெளியே தான் சுத்திட்டு இருக்காரு. ஆமா, அவர் ஒரு 10 நாள்ல 20 நாள்ல திருப்பி போயிடுவாரு, உள்ள போயிடுவாருன்னு சொன்னாங்க. அவர் என்ன மினிஸ்டர் ஆகி அவர் பாட்டு போய்கிட்டே தான் இருக்காரு. 2000 பேர் உள்ள புதுசா வந்து ஆட் பண்ணாங்க. அப்படியே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறந்து போயிடுறாங்க. அவ்வளவுதான். அதான் இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே கலைஞர் டிவி மாதிரியே செயல்பட்ட நம்ம என்ன பண்றது? அதாவது மக்களுக்கு செய்தியை ஒழுங்கு, அதாவது நியூஸ் சேனல் பெருத்து போனதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த பாலிமர் நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல எல்லாம் வைரல் ஆகும்ல வீடியோஸ், சோசியல் மீடியால வைரல் ஆகும்ல வீடியோஸ், அதை எடுத்து நியூஸா போடுறாங்க. அதை எடுத்து நியூஸா போடுறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நாய் வந்து ஏதாவது ஒரு ட்ரிக்ஸா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டாவோ, இல்ல ஏதாவது ஒரு பூனை ஏதாவது ட்ரிக்ஸா வேலை செஞ்சுட்டாவோ, இல்ல வந்து ஒரு தமிழ்நாட்டு பையன் வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்து தமிழ்நாட்டுல வச்சு கல்யாணம் பண்ணாலோ, அதெல்லாம் ஒரு நியூஸா மாறுது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நியூஸோட வேல்யூ வேற. நியூஸே இல்ல இவங்களுக்கு. இவங்க எடுத்து ஏதாவது ஒண்ணு எடுத்து நியூஸ் போடணும். அதே மாதிரி நீங்க கார்த்திகை செல்வன் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கலைஞர் டிவி தான் அந்த டிவி. நியூஸ் 18 எல்லாம் கலைஞர் டிவி தான். அவங்க வந்து அதிமுக எதிர்கட்சியில ஏதாவது பிரச்சனை நடந்தா அதை எடுத்து டிபேட் பண்ணுவாங்க. ஆட்சியை விமர்சிக்கிறதுக்கு ஒரு சேனல் கூட கிடையாது. எப்படி மத்தியில வந்து பாஜக ஆட்சியை விமர்சிக்கிறதுக்கு வந்து சேனல்கள் தயங்குதோ, அதே மாதிரி ஸ்டேட்லயும் வந்து ஸ்டாலினோட ஆட்சியை விமர்சிக்கிறதுக்கு தயங்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இது வந்து இது ஒரு அவலம். இது நீங்க பாத்தீங்கன்னா மணி இதுல வெதும்பி, நம்ம ஹிந்து மணி இருக்காருல்ல, அவரு வெதும்பி, என்னடா இவங்க எல்லாருமே வந்து இப்படி அடிவரடியா போயிட்டாங்களே, நம்ம கொஞ்ச நெஞ்ச தன்மானத்தையா நம்ம காப்பாத்திக்கலாமே தெரிஞ்சுதான் இவ பாத்தீங்கன்னா மணியை ஒரு டிபேட்லயும் கூப்பிட மாட்டாங்க. நீங்க அவரை விட்டுட்டாங்க. அப்படியே இவரை கூப்பிட்டா நம்ம வந்து தேரெழுது தெருவுல விட்டுருவாருன்னு சொல்லி எல்லா டிவிலையும் அவரை பாவம், அவருக்கு அந்த வரக்கூடிய 2000 ரூபாய் 3000 ரூபாயும் போச்சு. சரியா? நீங்க எல்லா டிவிலையும் காசு கொடுக்குறாங்கல்ல, வந்து டிபேட் பண்ணி பேசுறதுக்கு வந்து ஒரு பைட்டுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, யூடியூப்லயும் கொடுக்குறாங்கல்ல. ஆமா, எல்லா இடத்துலயும் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் நம்மளோட அப்ப வந்து திருப்பி கூப்பிடணும்னா வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆளுங்கட்சி பண்றதுனாலதானே பயப்படுறாங்க இவங்க எல்லாம் பேசுறதுக்கு. அப்ப இவங்க எல்லாம் கொள்கையை பத்தி பேசலாமா? நீங்க காசுக்காக வந்து பேசுறவனுக்கும் கொள்கைக்காக பேசுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்ன உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கொள்கைக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். ஒத்த ரூபா கூட நம்ம வந்து பைசா பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு என்னன்னா, இருக்கிற இளைஞர்கள் கூட்டம் வந்து கரெக்டா வழிநடத்தப்படணும், அடுத்த ஆட்சி வந்து கரெக்டா செயல்படணும் தமிழ்நாட்டுல. ஏன்னா நம்மள பாதிச்ச விஷயங்கள் வந்து இனிமே அடுத்த தலைமுறையினரை பாதிக்க கூடாதுன்னு நினைச்சு உணர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கும் கூலிக்கு பேசுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு கணேஷ். நிச்சயமா 100%. அதான் நான் சொல்ல வரேன். நம்ம பேசும்போது வந்து அதுக்குண்டான என்ன சொல்றது, ஒரு நேர்கொண்ட பார்வை இருக்கும், ஒரு நேர்த்தியான பார்வை இருக்கும். அதன்படிதான் பேசுறேன். இப்போ நீங்க பேக் டு த டாபிக். நம்ம என்னன்னா, இப்போ நீங்க இந்த கூட்டணி ஆட்சி சொல்றீங்கல்ல, இப்போ நீங்க எடப்பாடி வந்து சொல்லிட்டாரு, கூட்டணிக்கு ஓபன் பண்ணிட்டாரு கதவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. அவர் என்ன பாக்குறாருன்னா, அதிமுக எதிர்கட்சியோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சுக்கிட்டே வருது. உங்களுக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு, எப்படி கூட்டணி அமையும்? அண்ணாமலை வந்து தெளிவா சொல்றாரு, ஒரு திராவிட கட்சி 12 விழுக்காடு கீழே விழ போகுதுன்னு அவர் தெளிவா நிக்கிறாரு அவரோட ஸ்டாண்ட்ல.
பாஜகவோட கால்குலேஷனே என்ன அப்படின்னா அவங்க வந்து 2029 தான் பாக்குறாங்க. அவங்க 26ல எடப்பாடியை வீக்கன் பண்ணி என்ன யாரு நீங்க வந்து திமுக ஊழல்னு சொல்றீங்களோ அந்த கூட்டணியில போய் சேர முடியாதா? இப்ப விஜய் ஊழல்னு சொல்றாரா? அவரு விஜய் வந்து திமுக கூட கூட்டணி வைப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? இனிமே வச்சா வந்து வைக்கவே முடியாது, வைக்க மாட்டாரு. அதே மாதிரி அதிமுக திமுக கூட கூட்டணி வைக்காது, திமுக இருக்க கூட்டணி கூட போகாது, அது தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி அடுத்தது யாரா இருக்க, தேமுதிக இந்த பக்கம் இருக்கு. இந்த மாதிரி அதாவது ஆன்டி டிஎம்கே போர்சஸ் எல்லாம் ஒரு பக்கம் சேருது இல்ல. அப்ப அடுத்த பாராளுமன்ற தேர்தல் இவங்களுக்கு வேற நாதியே இல்லையே, பாஜக கூட தானே நின்னாகணும். இப்படி போச்சுன்னா பாஜகவோட தான் நின்னாகணும், வேற வழியே கிடையாது. வழியே இல்லையே. நிச்சயமா 2026க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி 13% எல்லாம் போயிட்டாங்கன்னா நிச்சயமா அனுப்பிச்சிருவாங்க வீட்டுக்கு. அப்புறம் ஆமா, இவங்களுக்கு தெரிஞ்சு போயிரும் இந்த மாதிரி இந்த கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகளை நம்பி. ஏன்னா அவங்க நினைக்கணும், கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகள் வந்து அவங்க நினைக்கணும் பாஜக வளரக்கூடாது, அதிமுக வலுப்படுத்தணும். அவங்க நினைச்சாதான் அதிமுக ஓட்டு போடுவாங்களே தவிர நீங்க அவங்களை எதிர்பார்த்து அப்படியே நிக்க முடியாது. நீங்க 26லயும் நிப்பீங்க, 29ல வந்து அவங்க என்ன நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்கிறீங்களா இல்லையான்னு பாப்பாங்க. 29ல பாப்பாங்க அவங்க. நீங்க இந்த தேர்தல் வைக்க மாட்டீங்க, ஏன்னா இந்த தேர்தல் உங்களுக்கு ஸ்டேக்ஸ் கிடையாது, அசம்பிளி எலெக்ஷன்ஸ். நீங்க அடுத்து 29 தேர்தல்ல பாஜக வளர்த்து விடுறதுக்கு நிக்கிறீங்களா இல்ல பாஜக எதிர்த்து நிக்கிறீங்களான்னு எடப்பாடியை பாப்பாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதான் சொல்றேன், அது வரைக்கும் அவர் சஸ்டெயின் பண்ணி நிக்கணும். அதுதான் அவரோட திறமை. ஒரு கட்சி நீங்க இவர் இல்லையா, இவர் இருந்தார்ல என்டியூரன்ஸோட, கலைஞர் இருந்தார்ல 14 வருஷம் இருந்த 10 வருஷத்துக்கு மேல இருந்தார்ல, இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு அவங்க கொள்கை பிடிப்போட இருந்தாங்க. ஆமா, அதிமுக வந்து ஒரு ஃப்ளூயிடான ஒரு கட்சி தானே இல்லையா? அதான் சொல்றேன், கட்சி வந்து நம்ம கொள்கை அடிப்படையில வந்து கொள்கை தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. இப்ப இந்த பாண்டியெல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. கொள்கையெல்லாம் மூட்டை கொட்டி வைக்க வேண்டியதான், கொள்கைக்கெல்லாம் ஓட்டு விழாது, முகத்துக்கு தான் வாக்கு விழுன்னு சொல்லி அவரு இப்ப விஜய் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன கால்குலேஷன் போறாருன்னா பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான் அவரோட நரேட்டிவ செட் பண்றாரு பாண்டே. ஆனா நீங்க எடப்பாடி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எப்படி எடப்பாடி வந்து அவர் இருக்கிறதுல அவரு வந்து அவரோட லீடர்ஷிப் அசர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவர் இப்ப மோடி கூட போயிருந்தா அவரோட லீடர்ஷிப் இமேஜ் எப்படி விழும் கீழே? நிச்சயமா. அதுக்கப்புறம் ரொம்ப வைகோ வந்து ஒரு காலத்துல வந்து அதிமுகவோட போய் ஜாயின் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் ஆகும். ஆமா, அந்த மாதிரி அவரோட லீடர்ஷிப் அப்படியே டப்புன்னு விழுந்துரும் கீழே. சோ அதனால அந்த ஒரு சூசைடல் முடிவு அவர் எடுக்க மாட்டாரு, அது தெரிஞ்ச விஷயம். அவர் என்ன எதிர்பார்க்கறாருன்னா பாமக வந்தா அவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கலாம், பாமக பிளஸ் விஜய், அதுக்குதான் அவங்க ட்ரை பண்றாங்க. விஜயே வந்து அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து விஜய் அதான் சொல்றேன்ல, விஜய் நிறைய பொலிட்டிக்கல் பிளண்டர்ஸ் அங்கங்க பண்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, விஜய் தன் தலைமையில கூட்டணி அமையும் அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா இவங்க எப்படியாவது அந்த ஆட்சியிலையும், இப்போ அதிமுக இருக்கிற ஒரு பெரிய சங்கடம் என்ன, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லும்போது எப்படி விஜய் கூட போய் அவங்களால பேச முடியும், அதை எப்படி நெகோசியேட் பண்ணுவாங்க? அந்த டோரை நீங்க ஓபன் பண்ணிருக்கவே கூடாது, அந்த காயினை நீங்க நகர்த்தி இருக்கவே கூடாது. நீங்க வந்து இன்னும் அதாவது ஆட்சியில அவங்க இப்ப ஏடிஎம்கே எப்படி டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, எங்க வர்ற கட்சி எல்லாம் சிஎம் ஆகணுன்ற எண்ணத்துல தானங்க வருவாங்க, அப்படிதான் அவர் சொல்லுவாரு. அவருக்கு வந்து கடைசி கூட்டணி வைக்க களம் அமையும் போது எங்க கூட வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஈஸியா ஏடிஎம்கே பேசிருக்கலாம். நீங்க வந்து உங்களோட இம்பார்ட்டன்ஸ அந்த எலெக்ஷன் ஈவ் ஆஃப் தி எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம் விஜய் அவர்கள். நீங்க அதை பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க, கூட்டணியில பங்குன்னு சொல்லி ஒரு நப்பாசியில உடனே இவங்க எல்லாம் கிளம்பி வந்துருவாங்க போல இருக்கு. இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆள்கள் தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க திருமாவளவன் வந்து 1+2 திருமாவளவனையே ஏன் குறி வைக்கிறாங்க தெரியுமா? திருமாவளவன் வந்தா கம்யூனிஸ்டுகளும் வந்துருவாங்க. ஆமா, திருமாவளவன் வந்து ஆமா கம்யூனிஸ்ட், திருமாவளவன் எந்த சைடு இருக்காரோ அந்த பக்கம் தான் கம்யூனிஸ்ட் இருக்கும். அது ஏன் அப்படின்னா நீங்க அந்த மக்கள் நல்ல கூட்டணியை ஃபார்ம் பண்ணது வந்து அந்த 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி பிளஸ் இவர் வந்து ஒரு பேக்கேஜா தான் போனாங்க. இவங்க இந்த பக்கம் வந்தாலும் பேக்கேஜா தான் வருவாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுக்கு தெரியும் அந்த பேக்கேஜ் இல்லைன்னா வந்து அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு. திருமாவளவன் ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ். யாராவது கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ்னா வந்து சப்ரஸ்ட் கேஸ்டுக்கும் இஸ்லாமியர் வாட்க்குக்கும் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ். ஏன்னா அவர் நீங்க திமுகவுடையும் கொள்கை ரீதியா பாஜக சனாதன சக்திகளை எதிர்க்கிறது வந்து திருமாவளவன் தான் வந்து பேடல பேசுறாரு. அவருக்கு ஏகப்பட்ட ஆஃபர் வந்தது பிஜேபியில இருந்து. ஏன்னா பிஜேபி மத்த மாநிலங்கள்ல எல்லாம் டிப்ரஸ் கேஸ்ட் தலைவர்கள் எல்லாம் சேர்க்கிறாங்கல்ல, ஷெட்யூல் கேஸ்ட் தலைவர்கள் எல்லாம் அவங்க உள்ள சேர்ந்துக்கிறாங்கல்ல, ஹிந்துங்கிற அடிப்படையில் அவங்க சேர்த்துக்கிறாங்கல்ல. இவர் அந்த ஹிந்துவே வந்து நான் ஹிந்து இல்லைன்றதுனாலதான் அவர் தனியா நிக்கிறாரு. ஹிந்துங்கிற கான்செப்ட் அவர் ஏத்துக்கிறது இல்லையே. உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் அவருக்கு வந்து இஸ்லாமியர்களிடையே வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. அந்த கேட்டலிஸ்ட் போர்ஸா அவர் செயல்படுறாரு, அதை திமுக பயன்படுத்திக்குது. நீங்க இந்த இடத்துல விஜய் வந்து he did a political blunder. ஓகே, எனக்கு அதுல ரொம்ப இன்னும் வந்து ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட், பட் ஓகே, உங்களோட கருத்துக்கள் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க இல்லையா? சரி, ஓகே, சரி பாப்போம். அதான் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எப்படி எல்லாமே அமைய போகுது அப்படின்றது வந்து தெரியதான் போகுது. பட்
என்ன சொல்றது, இந்நேரத்துக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் திமுக ஒரு சைடுல ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. அவங்க எதை பத்தியும் கண்டுக்காம அவங்க பாட்டு ஒரு ரயில் மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. ஜெட் ரயில் மாதிரி போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சைடுல தான் இன்னும் வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதுவுமே செட் ஆகாம இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு தேர்தலுக்கு. இன்னைக்கு நவம்பர் வந்துருச்சு. டிசம்பர் விட்டுருங்க. டிசம்பர் எப்பவுமே வந்து அதை ஒதுக்கி வச்ச அப்போ 1 வருஷம் தான் இருக்கு. பார்ப்போம். டைம் தான் ஆன்சர் பண்ணும். இல்ல நீங்க திமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க. அது ஒரு வெளித்தோற்றம் மட்டும்தான். ஏன்னா வந்து திமுகவோட ஓட் ஷேர் கம்மியா வருது. அவங்க வெற்றி தான் அவங்களோட ஓட் ஷேர் கம்மியாறத மறைக்குது. உங்களுக்கு புரியுதா? அவங்க வந்து அந்த வெற்றி பெற்றிருக்காங்கல்ல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 11% ஓட்டு திமுக மட்டும் இழந்திருக்கு. அது வந்து அந்த கூட்டணி கட்சிகள் மொத்தமா இருந்தனாலையும் பாராளுமன்ற தேர்தலுங்கிறதுனாலையும் ஆன்டி பிஜேபி வாக்குகள்ல அவங்களுக்கு வெற்றி வந்துருச்சு. உங்களுக்கு புரியுதா? மத்தபடி வந்து உதயசூரியனுக்கு விழுந்த வாக்குகள் வந்து கம்மியாயிட்டே வருது ஒவ்வொரு தேர்தலுக்கு. கரெக்ட். அது இந்த வாட்டியும் கம்மியாக தான் செய்யும். அதுல மாற்று கருத்து கிடையாது அருண் எனக்கு. ஆனா 5 வகையா நம்ம வந்து பிரிஞ்சு இருக்கும்போது அந்த சைட்ல ஒற்றையா இருக்கும்போது அவ்வளவுதானே, உங்களோட எதிர்ப்பு வாக்குகள் 5ஆ பிளவுபடுது. அப்புறம் வேற என்ன? அப்படிதான் நான் பாக்குறேன். அதாவது வந்து அவங்க வந்து எப்படியோ நீங்க சொன்ன மாதிரி இப்ப நேற்றுக்கு நீங்க இப்ப சொன்னது இது வந்து எனக்கு ரொம்ப அப்படியே மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. அவரு ஸ்டாலின் இஸ் நாட் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பட் இஸ் அ குட் பொலிட்டீஷியன் சொன்னீங்க. ஆமா, அந்த பொலிட்டீஷியன்றத வந்து அவர் வந்து கரெக்டா நிரூபிச்சு காட்டிட்டே இருக்கிறாரு. நீங்க சொன்னீங்கல்ல, உங்களால இன்னும் கன்வின்ஸ் ஆக முடியல. தட் இஸ் விஜய் டிட் பொலிட்டிக்கல் பெண்டர்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணத்தையும் சொல்லி நினைக்கிறேன். சொல்லி இருந்தது வந்து கரெக்டா ரைட்டா நம்ம விவாதிக்கும் போது. ஆமா விவாதிக்கலாம். நீங்க இல்ல இன்னும் அந்த கன்வின்சிங்கா இல்லன்னு சொல்றீங்களா? யூ ஸ்டில் ஹேவ் தாட் தட் அவர் செஞ்சது சரிதான் சொல்றீங்கல்ல. இதை இப்ப சொன்னதுனால டிஎம்கேல இருந்து அதுக்கு வந்து ஆன்டிடோட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து எதிரா என்னென்ன வேலையை பண்ண முடியுமோ திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, கம்யூனிஸ்ட கன்வின்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு உண்டான ஆஃபர்ஸ வந்து கொடுப்பாங்க, அவங்களை தக்க வச்சிருக்க என்ன வேலை பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. இது விஜய்க்கு நெருக்கடி ஆயிடுச்சுல்ல. நீங்க சிந்திச்சு பாருங்க. மாதிரி விஷயம் பார்க்கும்போது நெருக்கடி ஆயிடுச்சு. பட் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா இது வந்து திஸ் இஸ் குட் பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி பாக்குறேன். நான் வந்து ஐம் நாட் சீயிங் இட் ஃபார் டிஎம்கே ஆர் ஃபார் விஜய்னு பார்க்காம நிச்சயமா வந்து திருமாவளவன் டேக்ஸ் அ பிகர் ஸ்டாண்ட் சேயிங் தட் விஜய் எனக்கு தரார், நீ இது பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கே வந்து வலியுறுத்தலாம். இல்ல அவங்க வந்து இப்ப காம்ப்ரமைஸ்க்கு வராங்கன்னா அவங்கள புஷ் பண்ணலாம். விஜய் தராருன்னு நீங்க சொல்றீங்க. இதை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, கொடுப்பாங்களா மாட்டாங்களா நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கின்றதுனால ஒரு வெளிப்படையா இருந்தா ஒரு டிரான்ஸ்பரன்சி பிரிங்ஸ் ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அது சரிதான். ஆனா இந்த கருத்து எப்ப வலுப்பெறும்னா விஜய் ஆட்சியை பிடிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்தா வலுப்பெறும். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா விஜய் தனியான ஆட்சி பிடிச்சிருவாருன்னு? அதெல்லாம் முடியாது. அப்ப எப்படி திருமாவளவன் அதை பார்கெயின் பண்ண முடியாது? ஒரு பார்கெனிங் ஃபேக்டரே இல்லையே. விஜய் ஆட்சி வந்தாருன்னா பார்கெயின் அந்த ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் பிளஸ் சீமான், விஜய் பிளஸ் திருமாவளவன் பிளஸ் கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறம் ஒருவேளை மற்ற கட்சிகள்லாம் உள்ள வராங்க அப்படின்னும் போது ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? அது இன்னொரு மக்கள் நல கூட்டணி, அவ்வளவுதான். அப்படியா? ஆமா. ஆனா விஜயகாந்துக்கு என்ன ஒரு ஃபேக்டர் இருந்துச்சோ அந்த ஃபேக்டர் தானே இப்ப விஜய்க்கு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க விஜயகாந்தை விட மேபி ஒரு 2-3% மேல நீங்க வைக்கலாமே தவிர இவங்க எல்லாம் இன்னும் களத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்களே. இவர் ஒரு அதிமுக மட்டுமே ஒரு 20% ஓட் ஷேர் வச்சிருக்கு. அதே மாதிரி பிஜேபி ஒரு அணி இருக்கு. அந்த பிஜேபி அணி என்டிஏ அணிங்கிறத நம்ம மறந்துட்டு பேசுறோம். அவங்க தனியா 11% ஷேர் வச்சிருக்காங்க. பாஜகவை வளர்த்து விடுறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. உங்களுக்கு புரியுது? அந்த எஃப்சில இருக்கிறவங்க, அதே மாதிரி ஜெயலலிதா வந்து ஒரு அவங்களோட அந்த கம்யூனிட்டி வந்து அதிமுக தான் ஜெயிக்கும்னு நினைச்சு அதிமுக போட்டுருந்தாங்க. பட் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு எல்லாம் கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆயிருக்கு. சோ அவங்க வந்து அதிமுக இனிமே போடுறது தயாரா இல்ல. அவங்க மோடியை வளர்த்து விடணும், அண்ணாமலை வளர்த்து விடணுங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. புரியுதா? சோ அந்த ஃபேக்டர் நம்ம மறந்துட்டு நம்ம இன்னும் அந்த டியூவல் டைனமிக்ஸ் இருக்க மாதிரியே நம்ம பேசியிருக்கோம். அப்படி நீங்க வந்தா ஓட் ஷேரை கேப்சர் பண்ண முடியாது. இந்த மக்கள் நல கூட்டணி மாதிரி இன்னொரு கூட்டணி அமைஞ்சா ஓட் ஷேரை கேப்சர் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதா? எய்தர் நீங்க சொல்ற மாதிரி அவர் ஏடிஎம்கே கூட இந்த மொத்த கட்சியும் சேர்ந்து ஏடிஎம்கே கூட போய் நின்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாம நீங்க விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சா இன்னொரு மக்கள் நல கூட்டணி தான். இன்னொரு மக்கள் நல கூட்டணியா தான் போய் தோல்வி அடைவாங்கன்னு நீங்க மாதிரி பாக்குறீங்க இல்லையா? சரி பார்ப்போம். அதான் வந்து ஆனா நல்லா இருக்கு பாலிடிக்ஸ். இப்போ பார்ப்போம் எல்லாமே எப்படி அமையுதுன்னு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.